இந்த இடத்துல நம்ம போட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நேவி போட்டுன்னு நினைக்கிறேன் வந்துருக்குது. எதுக்காகன்னு தெரியல, நம்மளை நிறுத்த சொல்கிறாங்க. அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த போட்டு வந்து அதிகளமான பாரத்தை சுமந்துட்டு வந்திருக்கு போல இருக்குது. அப்படியே கடலில் அமைந்து போயிடுச்சு. அதோ பாரு, இது வந்து ஓப்பன் போட் அப்படிங்கிறதுனால அப்படியே காற்று வீசிட்டே போயிட்டுருக்கலாம். நமக்கு வந்து இந்த டென்ட்டும் இந்த டென்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தீவை வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. இப்போ முதலாவது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு காட்டு வழி பாதை மாதிரி காடு தான். ஆனால் உள்ளே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. தலைவா, நீ என்ன தலைவா பண்ணிகிட்டு இருக்கு இந்த தீவில்? இந்த இடத்துல பாருங்கள் ஈச்சம்பழம் இருக்குது. பிரேக்கு பிரேக்கு பிரேக்கு. இந்த பக்கமாக தான் திரும்பி போகணுன்னு காட்டுது. இதுவும் நல்லா தாங்க இருக்குது. அப்படியே சின்னதாக ஒரு சைக்கிள் ட்ரையல் மாதிரி போகுது. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் குறிகாட்டுவான் படகுத்துறையில் இருக்கிறோங்க. நம்ம வந்து யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா தீவுகளுக்குமே ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி போயிட்டுருக்குறோம். இதுக்கு முன்னாடி யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரையில் ஒரு பைக் ரைடு மாதிரி ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே மண்டைத்தீவு, அதுக்கப்புறமா வேலனை, புங்குடு தீவை முழுமையாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து குறிகாட்டுவான் படகுத்துறை வந்தோம். திரும்ப இங்கேருந்து அப்படியே நைனா தீவு போயிட்டு ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு இப்போ திரும்பியும் குறிகாட்டுவான் வந்திருக்கிறோம். இங்கேருந்து இன்னைக்கு ஒரு புதுவிதமான தீவுக்கு போக போகிறோம். யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தீவுகள்லேயே இந்த ஒரு தீவில் நிறைய வரலாறுகள் குவிந்து கிடக்குது. அதே மாதிரி பெரிய தீவு. என்ன தீவு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸையும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுதான் வந்து குறிகாட்டுவான் படகுத்துறை. இப்போ அங்கே போயிட்டு தான் நம்ம படகு ஏற போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன், இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக இன்னொரு முறை காட்டுறேன். நம்ம போக வேண்டிய தீவு வந்து இந்த பக்கமாக தான் இருக்குது. இது வந்து நைனா தீவு. இப்போ நைனா தீவில் இருந்து ஒரு லாஞ்ச் வந்துருக்குது. பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்ட்டு. ஏன்னா நைனா தீவில் இருக்கிற எல்லா கோயில்கள்லையுமே இந்த டைமில் வந்து பூஜை நடக்குது. முக்கியமாக பிடாரி அம்மன் கோயில் பூஜை நடக்குது. அதுக்காக தான் பாருங்கள் கோயில் போய்ட்டு இத்தனை மக்கள் வந்துட்டுருக்குறாங்க. இப்போ அப்படியே உள்ளே போகலாம் அந்த பக்கமாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பொத்துயில் பஸ் நிற்கிது. அதுக்கப்புறமா குறிகாட்டுவான் யாழ்ப்பாணம் பஸ் நிற்கிது. இந்த இடத்துல லாஞ்சிலேருந்து வந்து இறங்கினோன்னே பஸ்ஸில் ஏறி அப்படியே யாழ்ப்பாணம் நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிடலாம். வெளியேறும் முனை, அதாவது பயணிகள் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் ஓய்வு எடுக்கிறதுக்கு மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குதுங்க. இங்கே தான் அப்படியே நம்ம கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணணும். அதாவது நெடுந்தீவுக்கு போகிற லான்ச் வர வரைக்கும். இங்கே வந்து தான் நம்ம கச்சத்தீவுக்கும் ஏறி இருப்போம். ஓகேங்க, ஒரு வழியாக போட் வந்துருச்சு நெடுந்தீவு போகிறதுக்கு. இந்த போட்டு தான் இப்போ போக போகிறோம் நம்ம. இது வந்து ஓப்பன் போட்டு தான், அதனால காற்று வீசிக்கிட்டே அப்படியே சில் பண்ணிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட இந்த மொத்த பயணமே வந்து ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். அதாவது குறிகாட்டுவான் படகுத்துறையிலேருந்து நெடுந்தீவு படகுத்துறைக்கு போகிறதுக்கு. இது வந்து ஓப்பன் போட் அப்படிங்கிறதுனால அப்படியே காற்று வீசிட்டே போயிட்டுருக்கலாம். இன்றைக்கி காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் போல் இருக்குது. அலை ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. போட்டு உள்ளெல்லாம் அப்படியே தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய பைக் எங்கடான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இவ்வளோ நாளாக பைக்கில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க, எங்கே போச்சு பைக்குன்னு? குறிகாட்டுவானில் பார்க்கிங்கில் பைக்கை போட்டு வந்துட்டோம். நெடுந்தீவில் வந்து வித்தியாசமான ஒரு முறையில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நெடுந்தீவை சுற்றி அது என்ன அப்படிங்கிறத நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா, நான் பின்னாடி உட்காந்துருந்தேன்ல, அப்படியே காற்றுலே ஸ்கை டைவிங் அடிச்சுட்டு வரேங்க. இங்கே பாருங்கள் எப்படி மழை அடிக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல வேளை கீழே வந்து உட்காந்துட்டேன் இந்த இடத்துல. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நெடுந்தீவு பக்கத்துலேயே வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பயணம் பண்ணியிருப்போம். இங்கேயும் நிறைய கட்டிடங்கள்லாம் இருக்குது.
அங்கே ஒரு சிடிபி பஸ்ஸு கூட தெரியுது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கோயில் தெரியுதுங்க, பிரம்மாண்டமான கோயில். இந்த பக்கமாக மீன்பிடி படகுகள் நிறைய இருக்குது இந்த தீவில். இந்த தீவை முழுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் திருப்தியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கட்டிடங்கள்லாம் தெரியுதுங்க இந்த ஒரு இடத்துல. நான் முதல்ல இந்த தீவுக்கு வரேன். அது யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய தீவு இதுதான். இந்த இடத்துல நம்ம போட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நேவி போட்டுன்னு நினைக்கிறேன் வந்துருக்குது. எதுக்காகன்னு தெரியல, நம்மளை நிறுத்த சொல்கிறாங்க. அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இதோ பாருங்க, இந்த போட்டு வந்து அதிகளமான பாரத்தை சுமந்துட்டு வந்திருக்கு போல இருக்குது. அப்படியே கடலில் அமைந்து போயிடுச்சு. இதோ பாருங்க. அந்த இடத்துல ஏதோ டைவ்லாம் அடிச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்மளோட ரூட்டை மாற்றிருக்காங்க போல இருக்குது. நெடுந்தீவுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து படகு துறை போல் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் சிடிபி பஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப பழைய பஸ்ஸு, நம்ம நயனாதீவில் பார்த்த மாதிரி. வட தாரகை. இப்போ ஒரு வழியாக அப்படியே போட்டில் இருந்து இறங்கிட்டோம். இந்த இடத்துல பாருங்க நெடுந்தீவுக்கு வரத்துக்கான 2 படகு இருக்குது. அதாவது வடதாரகை அப்படின்னு சொல்லிட்டு வடதாரகை 2 அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்த பக்கமாக வந்து நெடுந்தாரகை அப்படின்னு சொல்லிட்டு 2 போட் இருக்குது. அதோ பாருங்கள், தெரியுதா அந்த சரிஞ்ச போட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே இந்த இடத்துல இருந்து முன்னாடி ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம பேர்லாம் எழுதி ஏதோ பதிவு செய்யணும் போல இருக்குது. அப்படியே பதிவு செஞ்சுட்டு தீவுக்குள்ளார நுழையலாம். பாருங்க, இப்போ அப்படியே இந்த இடத்துல வந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோங்க. இதுதான் வந்து தீவுக்குள்ளே போகிறதுக்கான நுழைவாயில். இப்படி தான் இருக்குது உள்ளே வந்தோடனே. இங்கே வந்து ஆட்டோலாம் இருக்குது. ஏன்னா வந்து உள்ளே நிறைய தூரம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஆட்டோ ஹையர் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி லாரிலாம் இருக்குது இந்த பக்கமாக. நிறைய மக்கள் வாழ்கிறாங்க இந்த ஒரு தீவில். நம்ம அதெல்லாம் அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் இங்கே தங்க போகிறது வந்து டெல்ப் ஜேகேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அது வந்து கொஞ்சம் தீவுக்குள்ளே இருக்க போல் இருக்குது. அதனால் வந்து ஆட்டோவில் தான் போக முடியும். இப்போ இந்த ஆட்டோவை வந்து ஹையர் பண்ணிவிட்டு அப்படியே போக போகிறோம். இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, அப்படியே பழைய முருங்கை கட்பாறையில் ஏதோ சுவர்கள் மாதிரியெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. இது என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க, அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது. வீட்டுக்கு வேலையும் வந்து அந்த முருங்கை கட்பாறையிலே அமைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து ஏதோ ரோடு வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டெல்ப் சமுத்ரா. இவ்வளோ பெரிய ஹோட்டல்லாம் இருக்குதா இங்கே? நாங்கள் தங்க போகிறது வந்து ட்ராவலர்ஸ்க்கான ஒரு ஹாஸ்டல் மாதிரி, அதாவது டென்ட் ஸ்டேலாம் இருக்கும். டெல்ப் ஜேகேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் தங்க போகிறோம். அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்குது போல் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா டெல்ப்பில்? இந்த இடத்துல ஏதோ ஒரு சர்ச் இருக்குதுங்க.
எல்லா வீட்லேயுமே வந்து அந்த மாதிரி அந்த முருங்கை கட்பாறையில் தான் வேலையை அமைச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இங்கே அதிகமாக கிடைக்குதோ என்னமோ. இங்கே பாருங்கள், மயூர் அண்ட் ஸ்டோர்ஸ். என்ன ப்ரோ எல்லா இடத்துலையும் இந்த முருங்கை கட்பாறையில் வேலையை அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போட்ட வேலையாங்க. இந்த மாதிரி முருங்கை கட்பாறையில் அது அப்பயும் இருக்குது. அப்படியே ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி இருக்குது. சீமெந்தோ மணலோ எதுவுமே கிடையாது. அந்த கல் அப்படியே வச்சு லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள், பாதை வந்து புதுசாக ஏதோ அமைக்க போகிறாங்க போல் இருக்குது. வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா வீட்லேயுமே அந்த வேலை தான், வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி தீவில் ஒரு 2-3 இடத்துல இப்போ நான் அப்படியே தாண்டி வந்த இடத்துல பார்த்தேன், சர்ச் எல்லாம் இருக்குது. இப்போ அப்படியே அந்த ஆட்டோவில் வந்து நெடுந்தீவு மத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறங்கி இருக்கிறோம். மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஏதோ பொதுச்சந்தைன்னு போட்டிருக்கிறாங்க. இங்கே இந்த கடையில் போய்ட்டு ஏதாவது சாப்பிட்டு அப்படியே உள்ளே போகலாம். ஒரு பழைய கடை இந்த இடத்துல இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க? டீ குடிக்க போகிறீங்களா? ஆ, இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது, வாய்ப்பன், உளுந்து வடை, ரோல்ஸ், இடியாப்பம், தோசை எல்லாமே இருக்குது. இது என்னது, கச்சான் பிஸ்கட்டா? அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் நான் உங்களுக்கு முதல்லே காட்டின அந்த முருங்கை கட்பாறை. முருங்கை கட்பாறை தானே ப்ரோ இது? கடலுக்குள்ளே இருக்கிறது கோரல் ரீவ்ஸ் பாருங்க. இப்போ இந்த கடையில் டீ வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன் வெளியில். இந்த பக்கமாக தான் போகணும் போல் இருக்குது நம்ம தங்க போகிற இடத்துக்கு. டெல்ப் ஜேகேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காய் டீ வேறு லெவலில் இருக்குதுங்க. எப்படியே டீயை குடிச்சிட்டு இந்த பக்கமாக நடந்து போயிட்டுருக்குறோம். வீடுகள்லாம் நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்க, எல்லா வீடுகளுமே கிட்டத்தட்ட புதிய வீடு மாதிரி தான் இருக்குது. பழைய வீடுகளும் ஓரளவு நல்ல நிலையில் இருக்குது. இதோ பாருங்கள். இப்போ அப்படியே நடந்து நம்ம தங்க போகிற இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். வில்லேஜ் ஸ்டேன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், டெல்ப் ஜேகேஎஸ் வில்லேஜ் ஸ்டே. அப்படி உள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வித்தியாசமான இடமா இருக்கும். நெடுந்தீவில் இப்படி ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்டிங்கில் யோசித்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து எல்லோரும் உட்காந்து அப்படியே இலை போடுற மாதிரி ஒரு காமன் ஏரியா. இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ராவலர்ஸ்க்காகவே டென்ட்டு மாதிரிலாம் போட்டு இதோ பாருங்கள், நான் உள்ளே காட்டுறதுக்கப்புறமா பாருங்கள் இந்த இடம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 டென்ட்டு கிட்ட இந்த இடத்துல போட்டிருக்குறாங்க. இங்கே வந்து அதிகமாக வாரவங்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக, அதாவது பேக் பேக்கர்ஸாக வருவாங்க இல்லையா, அவங்க தான் இங்கே வந்து வருவாங்க. சூப்பராகவே இருக்குது இந்த ஒரு இடம். இந்த கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. நமக்கு வந்து இந்த டென்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா காற்று வீசிக்கிட்டு இருக்குதுங்க இந்த இடத்துல. ஃபேனு வேறு கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு ஃபேன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாருங்க, இப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா தலைவர் இப்போயே வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. அழகாக ஒரு ஹெமாக் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கேயும் இருக்குது, அது அங்கே முன்னாடியும் இருக்குது. அதில் அப்படியே படுத்துட்டு ஃபன் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு சேரு மாதிரி ஈஸியாக அப்படி ஃபோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி. இந்த பக்கம் சின்னதாக ஒரு வாலிபால் கோர்ட்டு மாதிரி பாருங்கள். அப்படியே ஃபன்னாக விளையாடலாம். இன்றைக்கி நாங்கள் 2 பேருமா இருக்கோன்னு தெரியல. இன்னும் நிறைய ட்ராவலர்ஸ் பேக் பேக்கர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்களோட ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி நம்ம உள்ளே வந்தோன்னைக்கு ஜூஸு கொடுத்துருக்குறாங்க, ரீஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்கு. இப்படியே ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரமாக இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இப்போ டைம் வந்து காலையில் 10 மணிக்கிட்ட ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் தீவை சுற்றி பார்க்குறதுக்கு. அது எப்படி கிளம்புறோங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. தலைவர் இந்த இடத்த விட்டு வர மாட்டாராம். 10 நாள் இங்கேயே ஸ்டே பண்ண போகிறேன் டாப்பில். ஓகேங்க, இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம்லாம் தலைவர் தூங்கிட்டார். நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ சாப்பாடு வந்துருக்கு நமக்கு. இங்கேயே இவங்களே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க நாங்கள் தங்குற இடத்துலையே.
மஞ்சள் சோறு இருக்குது, அதுக்கப்புறமா நண்டு கறி இருக்குது, பருப்பு, சம்பல், மீன், அப்படி இப்படின்னு எதோ பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் இந்த அளவெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்க்கல. இந்தமாரி நல்லா இருக்குது. எப்படி இருக்குது சாப்பாடு? ம், வீட்லேயே சமைக்கிறது. இங்கேயே சமைக்கிறதா? இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நெடுந்தீவை நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேங்க, இப்போ சாப்பிட்டு ரெடி ஆகியாச்சு. இப்போ நாங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த தீவை. அதே மாதிரி இந்த தீவை வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. இதை தான் வந்து நான் வித்தியாசமான ஒரு முறையில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இதில் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புவோம். எடுங்க ப்ரோ. இந்த ஒரு சைக்கிள் வித்தியாசமாக இருக்குன்னு அதை தலைவர் எடுத்துட்டாப்புல, நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஆனால் இதுதான் புது பைக்கு. பாய். இப்போ அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் இந்த பக்கம் தாங்க போகிறோம். இப்போ முதலாவதாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வளரும் கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வித்தியாசமான ஒரு கல் இருக்குதான். கல் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம். நாம் தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ? 2 கிலோமீட்டரா? ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படி தான் வரும். போயிட்டு பார்க்கலாம். கோயிலோடையா? ஆமாம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பெருக்கு மரம் இருக்குது. நம்ம புங்குடுதீவில் பார்த்தோமே அதே மாதிரி இங்கே பெரிய ஒரு மரம் இருக்குதா, அதையும் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு இன்னும் நிறைய இடங்கள் இருக்குதுங்க. இங்கே பாருங்க எப்படி ஃபன்னாக போயிட்டுருக்கோன்ட்டு. பைக்கில் போகிறத விட இது நல்லா தான் இருக்குது. தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் ப்ரோ பாட்டிலில். இந்த பாருங்க, நமக்கு அப்படியே புதுசாக ஒரு மவுண்டன் பைக்கு கொடுத்துருக்குறாங்க ஓட்டுறதுக்கு. இது என்ன கோயில்னு தெரியலையா? ஏதோ போட்டிருக்கு பாருங்க, நெடுந்தீவு நடுக்குறிச்சி பெருக்கடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம். கோயில் பூசை போல் இருக்குது. இப்போ 6ஆம் மாதம் 25ஆம் தேதி. உள்ளே போய் பார்க்கலாமா? இது வந்து ஒரு பிள்ளையார் கோயிலுங்க. வேற லெவலில் காற்று வீசிக்கிட்டு இருக்குதுங்க இந்த இடத்துல. இதோ பாருங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு பழைய காலத்து மரம் மாதிரி இருக்குது. என்ன மரம்னு தெரியல. நம்ம இங்கேயே நிப்பாட்டிடலாம். அங்கே ஏதோ சூலாயுத மாதிரி வச்சுருக்காங்க. இதோ பாருங்க, இதுதான் வந்து கோவில், பிள்ளையார் கோவிலுங்க. இது என்ன ப்ரோ போட்டிருந்துச்சு பேர்? நடுக்குறிஞ்சி பெருக்கடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம். கோயிலில் யாருமே இல்லை போல் இருக்குது. ஃபுல்லாக எல்லா பக்கமுமே போட்டி வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் தான் ப்ரோ போகணும். இப்படியே போனால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த வளரும் கல் பார்க்கலாம். போகலாமா? இதுதான் நம்ம வண்டி. பைக் ஓட்டிட்டு திடீர்னு இதை ஓட்டும் போது சின்னதாக ஏதோ ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குதுங்க. வித்தியாசமாக இருக்குது. கோயில் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. இது என்னது, கிணறா? அப்படியே எல்லா பக்கமும் வண்டியை விட வேண்டியதுதான். டயரு பச்சாகாமல் இருந்தால் சரி. இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலுமே இந்த சுவர் தாங்க. முருங்கை கட்பாறை அது அப்படியே லாக்காகி நிற்கிது. அதை பாருங்க. இப்போ இந்த பக்கமாக தான் நம்ம போகணும். அப்படியே போகலாம். ப்ரோ எவ்வளோ நாளைக்கு போகிறோம் சைக்கிள் ஓட்டுறேன் தெரியுமா? ஸ்கூல் படிக்கும்போது மட்டக்களப்பில் ஓட்டுனது கடைசியாக சைக்கிள். அதுக்கப்புறமா இப்போ தான் ஓட்டுறேன். இப்போ அப்படியே ஏதோ ஒரு காட்டு பகுதி மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறோம். வீடுகள் நிறைய இருக்குதுங்க. ஆனால் வந்து பெரிய ஒரு காணிக்குள்ளே ஒரு வீடு. சுற்றி பாருங்கள் எவ்வளோ தோட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. தோட்டம்னா அதெல்லாம் ஃபுல்லாக வெற்று நிலமாக தான் இருக்குது. இந்த மரங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறது பார்க்குறது எல்லாமே இப்படி பழைய மரங்களாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குதுங்க சைக்கிளில் போகிறதும். பைக்கை விட ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஹாய் கண்ணுக்குட்டி. இதில் எங்கே போகணுன்னு தெரியலையே. நேராக தான் போகணும். இங்கே பாருங்க, வீட்டுக்கு முன்னாடி கேட்டுக்கு பக்கத்தில் நந்தி வச்சுருக்காங்க.
பெருக்கடி வாசம். இந்த பக்கமாக பாருங்கள் ஒரு வீடு இருக்குது. ஆனால் வீட்டு கூரை வந்து ஃபுல்லாகவே ஓலையிலே பின்னி அப்படியே கட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள். எந்த காலத்தில் உள்ள வீடோ தெரியல, அப்பயே இங்கே இவ்வளோ மக்கள் வாழ்ந்துருக்குறாங்களா? சுவர் மட்டும் இருக்கு, அப்படியே யாருமே இல்லை பார்த்தீங்களா. ஒரு மாடை மட்டும் கட்டி விட்டுருக்குறாங்க. பாவம், அது தனியாக மேய்ஞ்சிட்டு இருக்குது இந்த காட்டுக்குள்ளே. அதுவும் இங்கேயும் ஒரு வீடு இருக்குது. இந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாகவே வந்து பனை மரங்கள் தாங்க. நம்ம மற்ற தீவுகளில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஃபுல்லாகவே பனை மரங்கள் தான் இருக்குது. மட்டக்களப்பில் நான் ஸ்கூல் படிக்கும்போது சைக்கிள் ஓட்டினேங்க. ஏன்னா இங்கே யாழ்ப்பாணத்தில் மாதிரியே மட்டக்களப்புலையும் நிறைய பேர் சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது சைக்கிள் ஓட்டினது இப்போ நெடுந்தீவில் வந்து தாங்க சைக்கிள் ஓட்டுறேன். இந்த நெடுந்தீவுக்கு வந்து நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. டெல்ஃப்ட் அப்படிங்கிற பேர் வந்து ஒல்லாந்தர் வச்ச பேர், அதாவது டச்சுக்காரர் வச்ச பேர். அது இல்லாமல் தலைத்தீவு, பசுத்தீவு, பால் தீவு, தயிர் தீவு, அபிஷேகத்தீவு, இப்படிலாம் பேர் இருக்குதுங்க. ஏன் அந்த பேர்லாம் வந்துச்சுன்னு தெரியல. இப்போ அப்படியே நேராக போயிட்டுருக்கோம் அந்த வளரும் கல் பார்க்குறதுக்கு. அதை பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வரணும் போல் இருக்குது பெருக்கு மரம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, இங்கேயும் மக்கள் வந்து சைக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம மாதிரியே. ஏதோ ஒரு வித்தியாசமான சூழலாக இருக்குதுங்க. முருங்கை கட்பாறையில் சுவர், இந்த வேலி கீழே எல்லாம் வந்து அப்படியே வெண்மையாக இருக்குது. மண் எல்லாமே சுண்ணாம்பு கற்கள் நிறைஞ்சி கிடக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சூழல் நான் இலங்கையில் எங்கேயுமே பார்த்தே கிடையாது. உண்மையாலுமே வித்தியாசமாக இருக்குது. அங்கே ஏதோ நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்களே. இங்கே பாருங்கள், எங்கேயோ போயிட்டுருக்குறாங்க, எங்கேன்னு தெரியல. டிராக்டர்லாம் இருக்கா இங்கே? நேவிக்காரவங்களுடையதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எதுக்காக இந்த சுவர்லாம் இவ்வளோ கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல. எங்கே பார்த்தாலுமே இப்படி. தம்பி, அந்த வளரும் கல் இங்கேயா இருக்குது? வளரும் கல் பக்கத்தில் இருக்கு. இங்கே தான் இருக்குதான். என்ன ப்ரோ? நேரம் தான் 1 கிலோமீட்டர் போகணுன்னு போட்டுருந்துச்சு. வாங்க போவோம், எங்கேயாவது போய் முடியும் தானே இந்த ரோட்டு. திரும்ப வந்து இதில் தான் திரும்பி போகணுன்னு நினைக்கிறேன், பெருக்கு மரம் பார்க்குறதுக்கு. ஆஹா, தார் ரோடு முடிஞ்சிச்சு, இனி மண் ரோடு தான். அதுவும் நல்லா தான் இருக்குது. பைக்குக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுட்டாலும் நல்லது தான் போல் இருக்குது. பெட்ரோல் செலவு மிச்சம், உடம்புக்கும் எக்ஸசைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க? சைக்கிள் வாங்கிடலாமா? தலைவா, நீ என்ன தலைவா பண்ணிகிட்ருக்க? இந்த தீவில் நிறைய நாய் இருக்குது, நெடுந்தீவில். ஆனால் பாவங்க, அதுங்கெல்லாம் வெளி உலகமே பார்த்துருக்காது. நெடுந்தீவிலே பிறந்து இங்கேயே அதோட வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும். பாவல, நம்மளாக இருந்தாலும் போட்டில் அப்படியே மற்ற பக்கமாக போயிட்டு வரலாம். நாய், மாடு, ஆடு, அதுங்களுடைய வாழ்க்கையே, அவங்களுடைய நாடே இது தான், நெடுந்தீவு. இதை தாண்டி வேறு எதுவுமே பார்த்துருக்காது. ஐயோ, இப்போ தான் சைக்கிள் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன், அதுக்குள்ளே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சியா. எப்படி தான் சைக்கிள் மிச்சிட்டு போகிறாங்கன்னு தெரியல இந்த வெயிலில். இங்கே பெரும்பாலும் எல்லோரும் சைக்கிள் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஏதோ ஒரு கோயில் இருக்குது, பழைய கோயில் போல் இருக்குது. கோயிலுக்கு தான் வேலி, எல்லாத்துக்கும் தான் வேலி. இது என்னது? ஸ்கூலுங்க, நெடுந்தீவு சுப்பிரமணிய வித்தியாலயம். இவ்வளோ பெரிய ஸ்கூல் இருக்குதா என்ன இங்கே? ஆமாம், உள்ளே பாருங்கள், திருவள்ளுவர் சிலை வச்சுருக்குறாங்க. வளரும் கல் எங்கே இருக்குது? வளரும் கல் எங்கே இருக்குது? கோயில் தான் இருக்குது. இதோ பாருங்க இருக்கு. ஐயோ, அந்த இடத்துக்கு இது ஸ்லீப்பர்ஸ் எதுவும் போட்டு போகக்கூடாதான். ஓ, வந்துட்டோங்க. இந்த இருக்குது பாருங்க.
இதுதாங்க இந்த வளரும் கல். ஆமாம், கல்லை பார்க்கும்போதே தெரியுது. அங்கங்கே இங்கே பாருங்க, இப்படியே வளர்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. வளருதா இல்லையாங்கிறது அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஆரம்பத்தில் சின்னதாக இருந்திருக்குமோ என்னமோ. இந்த இடத்துல ஏதோ சுவாமி சிலையெல்லாம் வச்சுருக்குறாங்க, தெரியுதா? சூலாயுதம். அதுக்கு பின்னால் என்னது, இங்கேயும் ஏதோ ஒரு சிலை செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பாதணிகள் எதுவுமே போட்டுக்கிட்டு உள்ளே வரக்கூடாது. அது என்ன கோயில் இது? முருகன் கோயிலா? அருள்மிகு முருகன் தேவஸ்தானம். ஸ்கூலு, கோயில், இந்த இடத்துல வளரும் கல் இருக்குது. ஓகே, இப்போ எங்கேயாவது போய்ட்டு தண்ணி வாங்கணும் ப்ரோ. செம்ம தண்ணி தாவடிக்குது, மறந்துட்டு வந்துட்டேன் தண்ணியை. ஒரு வீட்டில் கேட்டு பார்க்கலாம். அந்த இடத்துல யாரும் இருந்தாங்க, நான் கேட்டு பட்டு வரட்டா? நீங்கள் கல்லை பாருங்கள், நான் கேட்டு வரேன் தண்ணி. கிராம சக்தி மக்கள் சங்கம். யார்கிட்ட தண்ணி கேட்குறது? ஓ, அங்கே யாரும் இருந்தாங்க முன்னாடி, கேட்டு பார்க்கலாம். கிடைக்கலனா முடிஞ்ச கதை நம்மளோடது இன்னைக்கு. ஓ, அங்கே இருக்காங்க யாரோ. தருவாங்களா என்னமோ தெரியல. அண்ணா, குடிக்கிற தண்ணி கொஞ்சம் எடுக்கலாமா? குடிக்கிற தண்ணி. ஓ, சரி. நல்ல வேலைங்க, தண்ணி தாரேன்ட்டு வாங்கிட்டு போயிட்டார் பாட்டில். அந்த அண்ணா குடிக்கிறது தண்ணி கொடுத்தாருங்க. அப்படியே குடிச்சிட்டு வந்து பெருக்கு மரம் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். ஒரு காட்டு வழி பாதை மாதிரி. காடு தான், ஆனால் உள்ளே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. பாவங்க தனியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே இந்த இடத்த பாருங்கள், பெரிய ஒரு வெட்ட வெளியான பிரதேசமாக இருக்குது. அப்படியே இந்த பக்கமாக பாருங்கள், பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி. கிரவுண்டா வயலா அது என்னன்னு தெரியல. ஒருவேளை பெரிய குளம் வத்தி கிடக்குதோ, அங்கெல்லாம் தண்ணி நிற்கிது கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கெங்கேயோ தான் அந்த மரம் இருக்குது, பெருக்கு மரம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம். இந்த இடத்துல பாருங்கள் ஈச்சம்பழம் இருக்குது. நம்ம எங்கேயோ சாப்பிட்டோமே, அம்பன்லையோ எங்கேயோ, அந்த ஈச்சம்பழம் இருக்குது. ஆனால் அது பழுக்கலைன்னு நினைக்கிறேன். அதோ ஒன்றே ஒன்று மட்டும் பழுத்திருக்குது. நீங்கள் பாருங்க, அப்படியே ரோடு ஓரத்துல இருக்குதுங்க. இது சூப்பராக இருக்கு. இந்த சிகப்பாக இருக்கிறது வந்து பச்சையாக இருக்குது. டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பழம் டேஸ்ட்டு மாதிரி இருக்குது. இப்போ அப்படி இங்கேருந்து போகலாம். செம்மையாக காற்று வீசுதுங்க. இது என்ன மரம்? இது வித்தியாசமாக இருக்குது. ஒரு பனை மரத்தை சுற்றி வேறு ஏதோ ஒரு மரம் வளர்ந்துருக்குது. நாக்கெல்லாம் ஏதோ ஒரு கம்மு மாதிரி ஒட்டிடுச்சு அந்த ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு. ஃபுல்லாகவே சுண்ணாம்பு கல் தாங்க அந்த தீவில். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்குதுன்னு. இந்த இடத்துல ஏதோ பில்டிங் இருந்துருக்குது, இடிஞ்சு கிடக்குதுன்னு நினைக்கிறேன். பெருக்கு மரமே நீ எங்கே இருக்க? எவ்வளோ நேரம் தான் தேடுறது? திரும்பியும் இந்த தார் ரோட்டு முடிஞ்சிருச்சு, அந்த பக்கமாக மண் ரோட்டு. இங்கேயும் அந்த மாதிரி தலையில்லாத பனைகள்லாம் இருக்குது, புங்குடுதீவில் பார்த்த மாதிரி. தலைவர் நம்மளை விட்டு முன்னாடி போயிட்டாப்புல. ஒருவேளை ஏதாவது இதே தாங்க. இதோ பாருங்க, இது முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறனால சுற்றி சுவர்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே போகலாம் உள்ள. பெருக்கு மரம் ஓ போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்கிற பெருக்கு மரம் வந்து நம்ம புங்குடுதீவில் பார்த்த மாதிரி பிரேசில் நாட்டிலேருந்து கொண்டாந்தது கிடையாது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடு பக்கமாக இருந்து கொண்டாந்த மரமாக இது. அரேபிய வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காலத்தில் அங்கேருந்து கொண்டாந்துருக்குறாங்களாம். ஆப்பிரிக்கா மரம். தண்ணியா? ஒரு 2-3 பாட்டிலை வாங்கி பேக்கில் போட்டு வராமல் நம்ம செஞ்ச பெரிய தப்பு. இதோ பாருங்க, இதுதான். ஆனால் ப்ரோ இது பெருசாக இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஏதோ ஒரு துளை மாதிரி வேறு இருக்குது. இந்த கார்ட்டூன்லலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா,
உள்ள வந்து பெரிய அப்படியே ஒரு ரூம் மாதிரி, இதில் ஒரு குடும்பமே நிற்கலாம் போல் இருக்குது. உள்ளுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கு. இங்கே பாருங்க ப்ரோ, எதுவும் இருக்காது இல்லை அது உள்ளுக்கு? கோரை மாதிரி இருக்குது, பட்டு போயிடும் இடங்கள். கோரையா? கோரையானா நான் உள்ளே கொண்டு இல்லை தானே. ஆனால் இப்படி மரங்களுக்கு கோரைனா வெட்டுப்பட்டு. இது பெருக்கு மரத்தில் வந்து 1,20,000 லிட்டர் தண்ணி சேமிச்சிருக்குமா. இது வந்து ப்ரோ இந்த கோடை காலத்தில் வந்து என்ன செய்யணும்டா, தண்ணியை சேகரித்து வச்சிருக்கு. மழை காலத்தில் சேகரிக்கும் தண்டு பகுதியில். அப்புறம் கோடை காலங்களில் இந்த இலைகளை உதிர்த்து வந்து இந்த தண்ணி ஆவியாகிற அந்த இலைகள்ல இருந்து கூட தானே கொட்டி போட்டு தனக்குள்ள இதை வச்சிருக்கும் தண்ணியை. இதான் இந்த மரத்தின் சிறப்பு. குதிரைகள் எல்லாம் இது சாப்பிட்றேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எது இந்த இலையவா? இலைகள் இதுகளை வந்து மன்னார்ல அந்த போட்டில் போட்டிருந்தேன். மன்னார்லேயும் இருக்கேண்ணா. இலங்கையில் வந்து மன்னார்லையும் புங்குடுதீவுலையும் இங்கேயும் நான் பார்த்துருக்குறேன். அங்கே மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். உள்ளாந்தர்கள் இருந்த இடத்துல அதிகமாக இருக்குது. மன்னார்லேயே இருந்திருக்கிறாங்க, இங்கேயே இருந்திருக்காங்க, புங்குடுதீவுலேயே இருந்திருக்காங்க. நல்ல விஷயம், வித்தியாசமாக இருக்கிறேன். வித்தியாசமான ஒரு சூழல். நாங்கள் மட்டும் இந்த ஏரியாவில் யாருமே இல்லை ப்ரோ. இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் யாருமே இல்லை. அங்கே அந்த இது கழிப்பறை வசதியெல்லாம் இருக்குது போல இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. இப்போ மாற்றி விடலாமா சைக்கிளை? சைக்கிள் ஏதோ பண்ணி விட்டு என்கிட்ட கொடுத்துட்டாப்புல, அப்படி தானே? இப்போ 2 பேரும் அப்படியே சைக்கிளை மாற்றிக்கிட்டு இங்கே முன்னாடி வந்து பனியன் ஜங்குலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரங்கள் நிறைஞ்ச இடம் இருக்குது. அங்கே ஏதோ ஒரு மரத்துக்கு வந்து அடி தெரியாதமாக இருக்குமா. இப்போ முன்னாடி ப்ரோ சொன்ன மாதிரி அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இப்போ இந்த இடத்த பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா அப்படியே இந்த லேண்ட்ஸ்கேப் மாறிக்கிட்டே இருக்குது. பனை மரங்கள், தலையில்லா பனை மரங்கள். இங்கே உள்ள நிறைய மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் அந்த தண்ணி வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் அந்த இடத்துல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து 1990 இங்கேருந்து இடம்பெயர்ந்து போனாங்களாம். போயிட்டு 2013 தான் திரும்ப வந்துருக்குறாங்களாம். அந்த மாதிரி இன்னும் நிறைய மக்கள் வந்து போனவங்க ரிட்டர்ன் வரவே இல்லை. அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு தீவுங்க. இது பெரிய தீவு. யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தீவுலேயே இந்த தீவு தான் ரொம்ப பெரிய தீவு. நைனா தீவு, அப்புறமா கச்சத்தீவு, அது ரொம்ப சின்ன தீவு. அப்புறம் வேறு என்ன இருக்குது, அனலை தீவு, எழுவை தீவு. இது எல்லாத்த விட பெரிய தீவு தான் இந்த நெடுந்தீவு. ஆனால் வந்து 1500 குடும்பம் தான் இங்கே இருக்கிறாங்களாம். முன்னாடி வந்து நிறைய பேர் இருந்தாங்களாம். சரியாக தான் போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் அப்புறம் மேப் காட்டுச்சு. இப்படியே போயிட்டு இடது பக்கம் எங்கேயோ திரும்பி போகிற மாதிரி காட்டுச்சு. ரோடு போயிட்டு தான் இருக்குது, போகிற வரைக்கும் போவோம். அப்படி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், இங்கே வந்து 1500 குடும்பம் தான் இருக்கிறாங்களாம். 2500 3500 பேர் வரைக்கும் தான் இங்கே மக்கள் இருக்கிறாங்களாம். மொத்த தொகையே மற்றவங்கலாம் போய் சேர்ந்துட்டாங்க வேறு வேறு இடங்களுக்கு. எதுக்கும் இருக்கா மேப்பை செக் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள், பிரேக் வேறு இல்லை இதில். அப்புறம் எப்படி நிப்பாட்டுறது சைக்கிளை? இந்த பக்கம் பிரேக் இருக்கா? சரி, காலாலே நிப்பாட்டும். அப்பா, மேப்பை பார்த்துட்டே போகலாம். குயின்ஸ் டவர் போகிறது தொங்கல் ப்ரோ. அங்கே குயின்ஸ் டவர் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்போ எங்கே இருக்கோம்? சரியாக தான் ப்ரோ போயிட்டுருக்கோம். இப்படியே போயிட்டு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரி வருது. என்ன ஜங்ஷனும் யாருக்கு தெரியும்? இல்லை, கரையோரத்துக்கு இன்னும் நாங்கள் போகவே இல்லை. இப்படியே போயிட்டு இடது பக்கம் திரும்பி போகணும். அதுக்கப்புறமா திரும்ப வலது பக்கம் திரும்பி போகணும். போனால் பனியனா BANIAN போட்டிருக்கு. என்னமோ தெரியல. ஆற்று பயங்கரமாக நானும் மிதிக்கிறேன் சைக்கிள் போகவே மாட்டேங்குது. இங்கே பாருங்க, ரோட்டில் ஃபுல்லாக கீழே கோரல் ரீஸ், முருங்கை கட்பாறை. ஒரு வேளை இந்த தீவே கடல்ல இருந்து திடீர்னு தோன்றின தீவாக இருக்குமோ? நிலத்துலேயும் கீழே ஃபுல்லாகவே முருங்கை கட்பாறை தாங்க. இப்போ தான் பைக்கோட அருமை புரியுது ப்ரோ. இந்த இடத்துல தான் திரும்பணும்னு நினைக்கிறேன். இருங்க மேப்பை பார்க்கலாம்.
இந்த பக்கமாக தான் திரும்பி போகணுன்னு காட்டுது. இதோ பாருங்க, அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டோம். இப்படியே போகலாம். ஆனால் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ரோட்டு. இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? பக்கத்தில் தாங்க வந்துட்டோம். போயிட்டு அப்படியே எங்கேயோ வலது பக்கமாக திரும்பணும் போல் இருக்குது. போகலாம் அப்படியே. இதுவும் நல்லா தாங்க இருக்குது. அப்படியே சின்னதாக ஒரு சைக்கிள் ட்ரையல் மாதிரி போகுது. அப்படியே போயிட்டு எங்கேயாவது மெயின் ரோட்டில் ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அந்த ஈச்சம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த முதல்ல காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த செடி தான் இங்கே இருக்குது சைடில் எல்லாமே. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் மொத்தமாக சைக்கிள் ஓட்டியிருப்போம். அங்கேருந்து நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து அப்படியே ரவுண்ட் அடித்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருப்போம் எப்படியும். இப்போ அப்படியே அந்த ட்ரையல் வழியாக வந்துகிட்டே இருக்கிறோம் உள்ள. ஆனால் முடிவே இல்லாமல் போயிட்டுருக்குது இந்த பாதை. இந்த இடத்துல பாருங்கள், பெருசாக ஏதோ ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி வச்சுருக்குறாங்க. தோண்டி இருக்கிறாங்களா இல்லைனா இயற்கையாகவே இப்படியா இருக்கான்னு தெரியல. தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிது. ஃபுல்லாகவே வந்து அந்த முருங்கை கற்பாறைகள். அது அங்கேயும் இருக்குது அதே மாதிரி இன்னும் ஒரு பெரிய பள்ளம். சுற்றி பானை மரக்காடு, நடுவில் ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி. அப்படியே போயிட்டுருக்குறோம். இது எதுக்கோ தோண்டி இருக்கிறாங்க, என்னத்துக்குன்னு தெரியல. இப்போ அப்படியே போகலாம் இந்த பக்கமாக தான். ஆனால் இந்த ரோடு வந்து கூகுள் மேப்பில் காட்டுது, அது வரைக்கும் சந்தோஷம். அப்படின்னா மெயினாக பயன்படுத்துகிற ரோடாக தான் இருக்கணும் இது. போகலாம் அப்படியே. இந்த ஏரியாவில் ஆடு மட்டும் தான் இருக்குது. ஆடு மட்டும் தான் மேய்ஞ்சிட்ருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த வழியில் வண்டி எங்கேயுமே பேட்ச் ஆகிடக்கூடாது. வண்டி பேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு கதை, சோலை முடிஞ்சிடும். அதோட தள்ளிட்டு தான் போனோம் அவ்வளோ தூரம். அப்போ பக்கத்தில் வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். எல்லா மாடும் எங்களை பார்த்து ஓடுதுங்க. ஒரு வழியாக வீடுகள்லாம் இருக்க இடத்துக்கு வந்திருக்குறோம். ஆனால் மெயின் ரோடு மாதிரி எதுவுமே தெரியல. இன்னும் வந்து அந்த மாதிரி ட்ரையல் தான் போயிட்டுருக்குது. வந்துட்டோங்க. அந்த பக்கமாக தெரியுது மெயின் ரோடு. தெளிவாக நான் ஒன்றுமே பண்ணல. இந்த பக்கமாக உள்ள மாடெல்லாம் மனுஷங்களே பார்த்துருக்காதோ. எங்களை பார்த்தவனைக்கே அப்படியே ரேஸ் ஓடுற மாதிரி ஓடுது. ஐயோ முடிஞ்சிக்காத. இங்கே பாருங்க, அப்பா ஒரு மாதிரி தார் ரோடுக்கு வந்துட்டோம். இனி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக அப்படியே இந்த பெனியன் ட்ரீ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். முன்னாடி தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு கோயில் கூட இருக்குது பாருங்கள். அப்படியே போகலாம் அந்த பக்கமாக சுற்றி. அதை பாருங்கள், அவங்க ஒரு பெரிய மரம் கூட்டம் மாதிரி தெரியுதா? அதுதான். அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம் போயிட்டு. இங்கே இந்த கோயிலுக்கு கேணியெல்லாம் இருக்குது, பெரிய கோயிலாக இருக்கும் போல் இருக்குது. இந்த பக்கமாக அப்படியே நேராக போகுதுங்க ரோட்டு. நம்ம இப்படியே இதை பார்த்துட்டு அந்த பக்கமாக உள்ளுக்குள்ளே எங்கேயோ போனால் அந்த குயின்ஸ் டவர் அப்படிங்கிற இடத்த போய் பார்க்கலாம். அது என்ன டவர்னு தெரியல, அதையும் போய் பார்க்கலாம். இது என்ன கோயிலாக இருக்கும்? வைரவர் கோயிலா? யாருமே இல்லை இங்கே, மக்கள் யாருமே. அந்த இடத்துல ஏதோ பைக்லாம் நிற்கிது, அப்போ யாரும் இருக்கிறாங்க. இதோ பாருங்க, இந்த மரம் தான். இது என்ன மரம்? ஆலமரம். ஆலமரம் தாங்க இது. இதோ பாருங்க, ஆலம் விழுதுகள் வந்து அப்படியே கீழே விழுந்து அதுவே பெரிய தண்டுகளாக மாறி இருக்குது. அதனால தான் அடி தெரியாத மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாமே வந்து விழுதுகள் தான், ஆனால் அது தனித்தனி மரம் மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள். மேலெல்லாம் அப்படியே பெரிய ஒரு குடை மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிருக்குது.
நல்ல நிழலாக இருக்கு என்ன ப்ரோ. மேலே பாருங்க அப்படியே குடை மாதிரி, கொஞ்சம் கூட ஒரு சொட்டு வெளிச்சம் கூட கீழே இல்லை. அது எங்கேயும் இந்த பக்கமும் உள்ளுக்குள்ளே போகணும் போல் இருக்குது. வாங்க போகலாம். அப்படியே போகலாம். தண்ணி எங்கள் வீட்டில் வாங்கிட்டு போகும். அப்படியே எங்கே இருக்குது வீடு? கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு வரும் ரோட்டம் இது கோஸ்ட்வே. இதில் போகிற வழியில் இது இருக்காம், வீடுகள் இருக்கும். தண்ணி வாங்கிட்டு போகலாம் வாங்க. அப்படியே இதை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்துடும். பரவாயில்ல, எப்படியும் ஒரு முறை தான், இனிமேல் வர மாட்டோம் அந்த பக்கமாக. வரும்போது பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு தான் வந்தோம். இப்போ அப்படியே உள்ளுக்கு போயிட்டு அந்த பக்கமாக கடல் ஓரமாக போகிறோம். அங்கே இன்னும் வெயிலாக இருக்குமே. இப்போ ஒரு வழியாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஓரத்துக்கு வந்துட்டோங்க, கோஸ்டல் சைட்டுக்கு. இங்கேருந்து இன்னும் மிச்ச தூரம் போகணும். ஏதோ தலைவர் நிற்கிறா அப்படி. அங்கே தண்ணி 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 எங்கே வாங்கினீங்க தண்ணி? பிரேக்கு 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 பிரேக்கு. அப்பா தண்ணியை தாங்க. வீடு வழியில் இருக்கும். அந்த குயின்ஸ் டவரை தேடி தேடி போய்கிட்டே இருக்கிறோம் கடலோரமாக. ஆனால் இன்னும் கிடைக்கல, எவ்வளோ தூரமாக இருக்குன்னு தெரியல. போகலாம். சூப்பராக காற்று வீசிகிட்டு இருக்குதுங்க. தண்ணி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு கேம்ப் இருந்துச்சு, ஆர்மி கேம்பா நேவி கேம்பான்னு தெரியல, ஒரு போஸ்ட்டு மாதிரி. அங்கே போய் கேட்டோம். ஒரு 2 பாட்டில் தண்ணி எடுத்து கொடுத்துட்டாரு அங்கேருந்து ஒரு ஆஃபீஸர். இப்போ குடிச்சிட்டு அப்படியே திரும்பி சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கோம். போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பக்கத்தில் வந்துட்டு வந்தான்னு நினைக்கிறேன். போகலாம் நம்ம. இதோ பாருங்க, போகிற வழியில் வந்து ராவணன் மீசை அப்படிங்கிற ஒரு செடி இருக்குது. நம்ம மணற்காடில் பார்த்துருப்போம் இல்லையா, அதே தாங்க. அதை பாருங்க, பக்கத்தில் வந்துட்டோம். குயின்ஸ் டவர் பக்கத்தில் ஏதோ தெரியுது. என்ன ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி தான் தெரியுது. கிட்ட போன பிறகு லைட் ஹவுஸாக தான் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே இலையெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க, ஃபுல்லாக அப்படியே மொட்டையாக இருக்குது. லைட் ஹவுஸாக தான் இருக்குமோ ஒரு வேளை. ஆமாம், அப்படி தான் தெரியுது. அங்கே ஏதோ பில்டிங்லாம் தெரியுது. இதோ பாருங்க, இதுதான் குயின்ஸ் டவர், வேறு எதுவும் கிடையாது, ஒரு லைட் ஹவுஸ் தான். இந்த லைட் ஹவுஸை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ நேரமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்களை பரவாயில்லைங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இப்படியே இந்த கோஸ்டல் சைடில் ஓட்டிகிட்டு வரதுக்கு உள்ளே வந்து ஏதோ பில்டிங்லாம் இருக்குது. இப்படியே கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்தியா. அதனால் இந்த இடத்துல கஸ்டம் ஆஃபீஸர் இல்லைன்னா நேவியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க, இதை பக்கம் தான் வந்திருக்கோம். இதோ பாருங்க, என்ன அது லைட் ஹவுஸ் மாதிரி தெரியல. என்ன ப்ரோ இது லைட் ஹவுஸா? ஆனால் வித்தியாசமாக இருக்குது. கற்றாழை பானம். இந்த இடத்துல ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி, சிற்றுண்டி சாலை மாதிரி. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேம்ப்பு. ஓகே, இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நேரமாக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப கிளம்ப போகிறோம் அந்த பக்கமாக. அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. அப்படியே கடல் வழியாக போனால் போயிடலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேம்ப் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அந்த ராவணன் மீசை தாவரங்கள் தான் இருக்குது. ஓகே கைஸ், நெடுந்தீவில் Day 1 சைக்கிள் ரைடு வந்து வேறு லெவலில் முடிஞ்சிருச்சுங்க.
இப்போ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போ அப்படியே நம்ம தங்கி இருக்கிற அந்த டென்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் இன்னும் சில இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு மிச்சம் இருக்குது. அது இப்போ இருக்கிற இந்த கடலுக்கே எதிர்பக்கமாக இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்படி 2 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க சைக்கிள் ரைடு நெடுந்தீவில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். அப்போ தான் இந்த மாதிரி நம்ம போடுற எல்லா வீடியோஸும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே பாய் ப்ரோ. பாய் 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 பாய்.